டிக்கெட்டை இப்படித்தான் தராங்க ஒரு துண்டா. பாவக்காயை காட்டுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் இங்கே வந்துருக்கேன்னா வவுனியாவுக்கு வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்தில் இருந்து. இதுதான் நாங்கள் வந்த ட்ரெயின் படி 6:20 கோண்டாஹில்ல ஏறினாங்க யாழ் ராணி ட்ரெயின். இங்கே இப்போ 9:12 வந்து சேர்ந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை இப்படித்தான் தராங்க ஒரு துண்டா. அந்த டிக்கெட் கார்ட் மாதிரி இல்லை, ஒரு துண்டொண்டு எழுதி தெரியணும். இப்படி இந்த டிக்கெட் யாழ்ப்பாணத்தில் இப்போ கோண்டாவில் இருந்தீங்க வரக்கு 280 ரூபா முடியுது இந்த ட்ரெயினுக்கு. கடந்த ஜனவரி 18 கொழும்புக்கான ட்ரெயின் வந்து நிப்பாட்டிட்டோம். இப்போ 29 யாழ்ப்பாணத்துக்கு இந்த வவுனியாலேருந்து வந்து போகுதானே அந்த ட்ரெயினை நிப்பாட்ட போயினோம். ஏனெண்டா ஓமந்தையில் வந்து பாதை சரி செய்ய போயினோம். விடிய நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிடையில அங்கே லைட்டாக மழை தூறி கொண்டிருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான மேகமூட்டமாக கிடக்கு. இன்றைக்கு மழை பெஞ்சதுண்டா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குமே. இப்போ நாங்கள் வவுனியாவில் களிக்குளம் என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே என் போகிறோன்னு சொன்னால் இப்போ ஒரு 1.5 கிழமைக்கு முதல் அப்பாட மாமியோரால் தவறிட்டா. இப்போ அந்த நேரம் நாங்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கையில் இப்போ அதாலான்னு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அதோட அப்பாண்ட வயலும் ஒரு பார்த்துட்டு வரணும். அப்போ அதுக்காக தான் இன்றைய நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். செக் பண்ணிட்டு தான் போட்டோம். இதுதான் வவுனியாண்ட கிளாக் டவர். இது வவுனியாண்ட பஜார் ரோட். பாருங்க, போகிற வழி எல்லாமே இங்கால வயல்லாம். இது நொச்சிக்குளத்துக்கு போகிற பாதை. இதுக்குள்ளே இடையில நாங்கள் திரும்பினோம்னா களிக்குளத்துக்கு போகலாம். இப்போ நாங்கள் களிக்குளத்தில் நிற்கிறோம். அப்பாண்ட இடம் வந்து கோதண்டர் நொச்சிக்குளம், அது பக்கத்தில். இப்போ அப்பாட மாமி விட்ட வந்திருக்கோம். அப்போ இங்கே வந்துட்டு இப்போ அப்பாண்ட காணிக்குள்ளே வயல் என்ன நெல் விதைச்சிருக்கு, அதையும் பார்த்துட்டு போவோம்ட்டு வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று கட்டுப்பட்டு கொண்டு வருது, கண்ணகியம்மன் கோயில். இந்த ரோட் அப்படியே கல்மடுக்கு போகுது. இந்த ரோட் நேராக போனால் கல்மடுக்கு போகுது. எது கிரவுண்டா? ஆனா காடு தள்ளினாதான் இருக்குல்ல தானே. ஆனா காடு இல்லாம பண்றதுதான் பெரிய வேலை. இது காடு வெட்டி அந்த வயல்ல விதைக்கக்குள்ள சரியான செலவு முடிஞ்சிருக்கு. எல்லாமே அப்படித்தானே இங்க அந்த பக்கம். காணி டொய்லெட் இருக்கு, காணி இருக்கு, முக்கியமான கிணறு இருக்கா? கிணறு இல்லை. இதான் அந்த பச்சையா இருக்கிறவளோ கூட காணி. அதாவது அவ்வளோ கூட காணி. நெல் விளைஞ்சிருக்கிற இடம், நெல் விளைஞ்சிருக்கிறது இல்லை. இது இது விளைஞ்சு அறுவடை செய்யாது, மற்றது அறுவடை செஞ்சது. இந்த அறுவடை செய்யப்படாம இருக்கிறது எங்கட. இது என்ன நெல்மா? சுவந்தல் அரிசி போட்டிருக்கு. இது அந்த வெள்ளை தானே சுவந்தல் என்ன அந்த வெள்ளை அரிசி வரும், அதுதான்
விதைச்சிருக்கு. இன்றைதான் முதல் முறையாக அப்பாண்ட இந்த வயலுக்கு வாரது. இதே மாதிரி இன்னொரு வயலும் இருக்கு வார வழியில், அந்த நொச்சிக்குளத்துக்கு போகிற பக்கத்தில். ஆனால் அதுக்குள்ளே நிறைய புல் வளர்ந்து வைக்க அது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு. இப்போ இங்கால என்ன பயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வயல் வைக்கல யானை வரும். அப்போ அதுக்கு கரண்ட் வேலி வச்சா தான் சிலது யானைகிட்ட இருந்து பாதுகாக்கலாம். மற்றது இங்கால கொட்டில்கள் இருக்கும் பாருங்க. இப்போ அதில் எல்லாம் கொட்டில் இருக்குது. நீங்கள் விதைக்க வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் யானை வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடும். ஓ, அங்கே நொச்சிக்குள்ள கிணறு நல்ல இதுதானே, அது நல்ல கிணறு உண்டு. அந்த வெட்டின மரத்தில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் வளர்ந்து கொண்டு இருக்கு. அது இங்கே இந்த காட்டை கிளியராக தெரியுதோ தெரியல. உள்ளுக்கு ஏதால மாமா போய் வர கனதூரம் போய் வரணுமே. இது என்ன பேர்? குருவித்தலை பாவக்காய். வேரியில் வளருது. அது சுண்டங்க தெரியும். அந்த கீழே கொட்ட வேணுமா உங்களுக்கு? அதுதான் காய். அது சுண்டங்காய் தானே மாமா? அந்த சுண்டங்காய் இல்லை, பாவக்காய். அது இல்லை, இது உலகம். இது கீழே 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 கீழேயோ? அந்த அதெல்லாம் சுண்டங்காய் இல்லை, அது வேறு ஏதோ. பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு. அது வேற காட்டு பழம் கிடக்கு. பாவக்காயை காட்டுங்க. நாகதாளி கள்ளி. என்ன நாகதாளிக்கும் கள்ளிக்கும் என்ன வித்தியாசம்? நாகதாளி அது மெல்லிசு. மெல்லிகாய் இது பெருசு. நல்ல தென்னையும் கமுகும் சுற்றி வர வயலோட சுற்றி ஒரு வீடு. இப்படியான இடங்கள் இருக்கலாம், அமைதியாக மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்க, வீடு பின்னுக்கு அப்படியே ஃபுல்லாக வயல், தென்னை, கமுகு, நல்ல பரந்த வெளி. ஆனால் இந்த இடம் நல்லா உள்ளுக்கண்டபடியால் ஸ்கூல் டியூஷன் எல்லாம் நல்ல தூரம். ஸ்கூல் இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளித்தான் இருக்குது. இப்போ இதில் ஒன்று தான் அப்பாட வயல். ஆனால் என்னட்டா எல்லாம் புல் வளர்ந்து போய் கிடக்கு. நீங்கள் சொல்லுங்கள், எங்கட அப்பாட ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அம்மாவோட ஊர் பிடிச்சிருக்கா? இதுக்கும் அதுக்கும் விடப்பட்டது. அப்போ இதுதான் வயல். மருந்தடிக்கிறதா புல் வந்திருக்காது. அது எங்கே புயல் வந்துட்டு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல். யானை வெறிய இதா அந்த கரண்ட் வயர் யானை யானை வராது.
வவுனியாவிலேருந்து வழி கிடைக்க பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார் டிக்கெட் தந்தவே, ஆனால் கொக்குவிலேருந்து நாங்கள் வரைக்கும் அந்த துண்டு தான் தந்தவே. 3:30 ட்ரெயின் தான் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ட்ரெயினில் ஏறினா ஒரு குளிச்சு ஒன்று வாங்குறது நல்ல